பொதுவாவே ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து நெறைய ஆர்டர்ஸ் திடீர்னு தான் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து பிஃபோரா சொல்லி வச்சு வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஆனா நெறைய ஆர்டர்ஸ் வந்து காலையில கூப்பிட்டு அன்னைக்கே குடுங்க, இல்ல டைமிங் ஏதாவது குடுத்து குடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டருமே அப்படித்தான் வந்ததுங்க. இது வந்து 1 கேஜி நட்டலா கேக்கு. 1 கேஜி நட்டலா கேக்குக்கு இந்த 180 கிராம்ஸ் அளவுள்ள இந்த நட்டலா பார்த்தீங்கன்னா 249. இது சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்கும். எங்க ஏரியால அந்த மாதிரிங்க. ஏன்னா சாதாரண மளிகை கடையில எங்க ஏரியால எங்கேயுமே இது கிடைக்காது. ஸோ இது வந்து 245க்கு நான் வாங்குனது. 1 கேஜிக்கு கேக்குக்கு ஃபுல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிடுவேன் தான். நட்டலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருக்குது கேக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால கொஞ்சமாக டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ இதுக்கான சிரப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி எடுத்த பால், அது கூட கொஞ்சமாக விப்பிங் க்ரீம், மில்க் காம்பவுண்ட் சாக்லேட், நட்டலா இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. 250 ml கப்பில் 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 1 கேஜி கேக்குக்கு இது முழுமையாக தேவைப்படும். இது ஃபுல்லாக ஊற்றி சோக் பண்ணி எடுத்தால் தான் கேக்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். எப்பவும் போல் ஒவ்வொரு லேயராக அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த கேக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. திடீர்னு வந்த ஆர்டர் தான், ஆனால் நல்லாவே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருமே ரொம்பவே சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூருக்குள்ள ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குங்க.